இன்றைக்கு கார்த்திக் கார்த்திக் என்னோட கார்த்திக் வாரானோ வளமையை சந்திக்கிறதுக்கு வரையா வாரியா போ. எங்கடி கலக்கிட்டியா? கோயிலும் குலாமும் இப்படியே 24 மணி நேரம் சுத்தி கொண்டு திரியுங்க. சரி போயிட்டு வாங்கடி. என்னடா கார்த்திக், ஏன்டா அப்படி பண்ணிட்ட? உன்னை நம்பித்தாடா என் மனசை உடம்பை உனக்கு கொடுத்து. இப்போ உன் குழந்தை என் வயிற்றுல 5 மாசம் ஆயிட்டேடா கார்த்திக். என்ன மன்னிச்சிரு பாரு, என்ன மன்னிச்சிரு. இதெல்லாம் ஏன் இஷ்டப்படி நடக்கல பாடு, ஏன் இஷ்டப்படி நடக்கல. என் அம்மாவும் அப்பா, என் அம்மாவும் அப்பா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்னா விஷம் குடிச்சு செத்துருவான்னு என்ன மிரட்டினாங்க பானு, மிரட்டினா. எனக்கு அந்த பொண்ணோட ஒரு நிமிஷம் கூட சேர்ந்து வாழ பிடிக்கல பானு, பிடிக்கல பானு. நான் கூட சேர்ந்து வாழத்தான் கொடுத்து வைக்கல. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செத்துலான்னு தான் பானு இந்த பாய்சன் பாட்டில வேண்டிட்டு வந்த பானு. இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல பிரயோஜனமே இல்ல பானு. நாம ஒன்னா சேர்ந்து செத்துலாம் பானு. கொடு கார்த்திக், கொடு கொடு. Basic. அவசரமா இந்த பிரஸ் மீட்டுக்கு என்ன சார் காரணம்? திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேலூர் என்ற கிராமத்தில் காட்டுமுள்ள மன்றியாலும் காத்து கருப்புகளாலும் மரணங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு மக்கள் நம்புறாங்க. இது ரொம்ப தப்பு. 15 நாள்ல 3 பேர் செத்துருக்காங்க. இது கொலை, திட்டமிட்ட கொலை. மானோட புள்ளிய உடம்புல புலியோட கொள்கையை மனசுலயும் வச்சு வேட்டையாடிட்டு இருக்க அந்த மிருகத்தை பிடிக்க ரொம்ப நாள் இல்ல. அது வரைக்கும் மக்கள் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு.
என்னடி நான் இன்னும் சாகலன்னு பாக்குறியா? நீ கொலை பண்ண பாவிக்கிற விஷமுள்ளு இப்போ என் கையில. இதுவரைக்கும் நீ 3 கொலை பண்ணிருக்க. சயின்ஸுக்கும் சட்டத்துக்கும் அகப்படாத வித்வேடன முறைப்படி இந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்க. இது எப்படி உனக்கு தெரியும்? உன்னோட குரு என்னோட அப்பண்டி. என்ன சொல்ற? உன் அக்காவை காதலிச்சு கர்ப்பமாக்கி கொலை பண்ண அந்த 2 பேரை வேட்டையாடினதுல நியாயம் இருக்கலாம். ஆனா ஒரு வித்தியை கற்று தந்த குருவையே கொண்டதுல என்னடி நியாயம் இருக்கு? குரு எல்லாமே முறைப்படி கத்து தந்த குரு. கத்துக்க போறியா? இது வித்தை. வித்வேடனன்னு சொல்ற வித்தை. வித்வேடனன்னு சொன்னா சாதாரண விஷமுள்ள மிருகங்களோட எச்சங்களை எடுத்து அதிக விஷமுள்ள மூலிகைகளை பயன்படுத்தி இந்த எச்சங்களுக்கு செலுத்துவதன் மூலம் இந்த எச்சங்களை கொடிய விஷமுள்ள எச்சங்களாக உருவாக்கி சயின்ஸுக்கும் சட்டத்துக்கும் அகப்படாத வகையில் கொலை பண்றதாம் வித்வேடம். நீ வித்வேடன வேட்டைக்கு புறப்படுறதுக்கு முன்னால் இந்த காட்டுக்கோழி முட்டையை இந்த மூலிகையை உன்னோட கைகளில் பூசிக்கொள்ளும். இந்த மைய உன்னோட இடது கண்ணங்கள்ல பூசிக்கொள்ளணும். ஏன்னா உன்னை கொடிய விஷங்கள் தீண்டாமலும் உன்னை சுத்தி கேட்கிற சத்தங்களை தெளிவா புரிஞ்சு கொள்றதுக்கு உன்னுடைய இலக்கு தவறாம இருக்கிறதுக்கு இந்த மை ரொம்ப அவசியம். என் வித்திய முழுமையா கத்து கொடுத்த குருதட்சணையா கொடுத்த எந்திரிச்சு பாடி. போதும், இதோட ஆட்டத்தை நிறுத்திக்கோ. காதல் என்ற தரசு நிலத்துல காம விதியை விதைச்சு அறுவடை செய்யாத ஆண்கள் இருக்கும் வர என்னோட இந்த வித்வேடன வேட்டை தொடரும். அதை நான் தடுப்பேன். முடிஞ்சா